மலர் மேல் அமரும் ஸ்ரீலக்ஷ்மி, அன்பை பொழியும் மகாலட்சுமி, சிலை வடிவான ஸ்ரீலக்ஷ்மி, க்ஷீரசாகரி மகாலட்சுமி, ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி, செல்வம் தருவாய் மகாலட்சுமி, ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி, செல்வம் தருவாய் மகாலட்சுமி. எட்டு செல்வமும் ஸ்ரீலக்ஷ்மி, என்றும் தருவாய் மகாலட்சுமி, மட்டில்லாத ஸ்ரீலக்ஷ்மி, பெருமை தருவாய் மகாலட்சுமி, ஸ்ரீலக்ஷ்மி ஜெய சுபலக்ஷ்மி, செல்வம் தருவாய். ஓம் ஸ்ரீ பத்மாவதியை நமக. தனலக்ஷ்மியை தானியலக்ஷ்மியை தராலக்ஷ்மியை நமோ நமக. நமஸ்தே அஷ்ட ஐஸ்வர்ய லக்ஷ்மியை மகாலட்சுமியை நமோ நமக. அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பக்தர்களுக்கு அள்ளித்தரும் ஸ்ரீ மகாலட்சுமியின் அம்சமே இந்த திருச்சானூரில் தனியாட்சி செய்யும் ஸ்ரீ பத்மாவதி தாயார். அந்த தாயாருக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் ரத்த சப்தமி உற்சவத்தில் தற்போது நாம் தாயாரை சின்னசேஷ வாகனத்தில் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். தை மாதம் வருகிற அமாவாசையிலிருந்து வரும் 7ஆம் நாள் வளர்பிறை சப்தமி இன்று. உத்தராயண புண்ணிய காலத்தில் மகர ரேவையில் பிரவேசிக்கும் சூரிய பகவானின் ரதம் திரும்புகிற தினமே ரத சப்தமி. 7 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் பவனி வரும் சூரிய பகவானின் அருட்சக்தி படிப்படிப்படியாக மேலோங்கும் நாள். அன்று அந்தந்த சேத்திரங்களில் மூலமூர்த்திகளாக விளங்கும் பகவான்களின் உற்சவ மூர்த்திகளை வாகனங்களில் ஏலப் பண்ணி வீதி உலா வரச் செய்து பக்தர்களுக்கு பகவானின் திருவருளை பெற்றுத் தருகிறார்கள். அதன் மூலம் அந்த வருடம் முழுவதும் செல்வமும் சுபிட்சமும் பெருகும் என்று ஒரு நம்பிக்கை. அந்த வகையில் கலியுக தெய்வமாம் திருவேங்கடமுடையானின் பிராணேஸ்வரியான அலர்மேல் மங்கை எனும் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு இதோ இப்போது ரதசப்தமி உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் இப்போது நாம் தாயாரை சேவிப்பது சின்னசேஷ வாகனத்தில். ஸ்ரீ என்கிற பதத்துக்கே மகாலட்சுமி என்று ஒரு அர்த்தம். இந்த ஸ்ரீயை முன்னிட்டே எம்பெருமானை சீனிவாசன் என்று போற்றுகிறோம் அல்லவா? அதாவது ஸ்ரீயை கணமேனும் பிரியாமல் தன் திருமார்பில் வைத்திருப்பவன் பகவான். இந்த ஸ்ரீ அந்த பகவானை ஆசிரயித்தே இருக்கிறாளாம். ஆகவேதான் பக்தர்களாக நாம் ஆசிரயிப்பிற்கும் சுலபமாக இருக்கிறாள் தேவி. ஸ்ரீரங்கத்துக்கு போனால் ஸ்ரீ ரங்கநாதரை சேவிக்க வேண்டுமானால் 7 பிராகாரங்கள் தாண்ட வேண்டும். தனிக்கோயில் நாச்சியாரான ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரை எளிதாக சேவித்து விடலாம். அதே போல திருமலையானை சேவிக்க வேண்டுமானால் 7 மலைகள் ஏற வேண்டும். 7லும் ஏறினாலும் அவ்வளவு சுலபமாக தரிசனம் கிடைத்து விடாது. ஆனால் ஸ்ரீ பத்மாவதி தாயாரோ கீழே இந்த திருச்சானூரிலேயே எழுந்தருளி நமக்கு சுலபமாக தரிசனம் தருகிறாள். நமது குறைகளை அவளிடம் சொல்லி பிரார்த்தித்தால் அவள் அதை பொறுமையாக கேட்டுக்கொண்டு நமது மனபாரங்களை தீர்த்து பின்பு எம்பெருமானை சேவிக்க அனுப்புகிறாள். ஆகவேதான் திருமலையானும் தனக்கு நடைபெறுகின்ற அத்தனை உற்சவங்களும் தாயாருக்கும் கிரமமாக நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறாராம். அதன்படி திருமலையில் எம்பெருமானுக்கு நடைபெறுகின்ற ரதசப்தமி உற்சவத்தைப் போலவே இதோ தாயாருக்கும் வைபோகமாக கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது. கைங்கரியப்பரரான ஆதிசேஷனை பெரிய சேஷ வாகனம் என்றும் சர்ப்பங்களில் சிறந்தவரான வாசுகியை சின்ன சேஷ வாகனம் என்றும் கூறுகிறார்கள். ஆதிசேஷனுக்கு 7 தலைகள், வாசுகிக்கு 5 தலைகள். கஸ்யப மகரிஷிக்கு 2 மனைவிகள். முதல்வள் வினத்தை, 2ஆம் அவள் கத்ரு. வினதையின் புதல்வன் கருடன், கத்திருவின் புதல்கள் சர்ப்பங்கள். இதுவும் நமக்கு தெரிந்த விஷயம்தான். இதில் கத்திரு மூலமாக எப்போதும் அவளுக்கு ஒரு மனசங்கடம். அதாவது கஸ்யப மகரிஷிக்கு தன்னை விட மூத்தவளான வினதையிடம்தான் அபிமானம் மரியாதை அதிகம் என்ற எண்ணத்தில் எப்படியாவது வினத்தையை அவமானப்படுத்த வேண்டும் என்ற வெறியுடன் சமயத்தை எதிர்பார்த்திருந்தாளாம். கஸ்யப மகரிஷி யாத்திரை சென்ற சமயத்தில் வேண்டுமென்றே வினத்தியோடு ஒரு வாக்குவாதம். அதன் முடிவில் தேவேந்திரனின் குதிரையான அந்த ஊர்சிரவஸ் என்ற குதிரையின் வால் வெண்மை நிறம் கொண்டது என்று வினதை சொல்ல அது கருமை நிறம் என்று கத்திரு வாதித்தாளாம். முடிவில் மறுநாள் காலை அந்த குதிரை சமுத்திரக்கரையில் உலா வரும்போது சோதித்து பார்க்கலாம் என்றும் அதில் யாருடைய வாக்கு
உண்மையாகிறதோ அவள் இன்னொருத்திக்கு அடிமையாக வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. மறுநாள் காலை இருவரும் சென்று பார்த்தால் குதிரையின் வால் கருமை நிறத்தில் தோற்றமளிக்க வினதை கத்ருவுக்கு அடிமையானாள். ஆனால் கத்ரு ஜெயித்தது எப்படி தெரியுமா? சூழ்ச்சியால். தனது குமாரர்களான கருமை நிற சர்ப்பங்களை அந்த குதிரையின் வால் முழுவதும் துளிக்கூட இடைவெளி இல்லாமல் சுற்றி கொள்ளச் சொல்ல குதிரையின் வால் கருநிறமாக காட்சியது. பின்னால் இதை அறிந்து கொண்ட வினதையின் புதல்வரான கருடன் சர்ப்பஜாதி முழுவதையும் அழித்துவிட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை குறித்து யாகம் செய்தாராம். அதில் ஒவ்வொன்றாக ஹோமத்தீயில் அந்த சர்ப்பங்கள் எரிந்து சாம்பலாயின. அந்த சர்ப்பங்களில் மூத்தவர்தான் வாசுகி. தனது தாயின் வஞ்சகத்துக்கு பரிகாரமாக தன்னையே பலி கொடுக்க தீர்மானித்ததாம் வாசுகி. அதன் விளைவாக ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வேண்டி தேவர்களும் அசுரர்களும் மந்தரமலையை மத்தாக்கி பார்க்கடலை கடைய முற்பட்ட போது அதை கட்டும் நாணாக, அதாவது கயிறாக தன்னையே தந்ததாம். கடைய 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 வாசுகியின் உடலில் இருந்து ரத்தம் பெருகியதாம். இருந்தும் வாசுகி பின்வாங்கவில்லை. இதனுடைய இந்த உதவிக்காகவே எம்பெருமான் வாசுகிக்கு உயிர் பிச்சை அளித்த கருடனிடமிருந்து காப்பாற்றியதோடு இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் அது கேட்டபடி வாகனமாகவும் கொண்டாராம். எம்பெருமானுக்கு எதெது நடக்கிறதோ அதை அங்கீகரிப்பவள் அல்லவா அவளது பிராணேஸ்வரியான தாயார். ஆகவேதான் எம்பெருமான் வாக்கு கொடுத்தபடி இதோ தாயாரும் இத ரத சப்தமி சமயத்தில் அந்த சின்னசேஷ வாகனத்தில் எழுந்தருளி கடாட்சிக்கிறாள். எந்த நேரமும் உந்தன் தரிசனம், எந்த நேரமும் உந்தன் தரிசனம் எனக்கு
பக்தர்களே, எம்பெருமானுக்கு ஆதிசேஷன் செய்கின்ற கைங்கரியங்கள் நமக்கு தெரியும். குடையாய், சிங்காதனமாய், மரவடியாய், மணிவிளக்காய், பூம்பட்டாய், புல்குமனையாய், இப்படி எத்தனையோ கைங்கரியங்கள். ஆனால் இந்த வாசுகி என்ற சர்ப்பம் எம்பெருமானுக்கு எந்தவிதமான கைங்கரியங்களும் செய்யவில்லை. ஆனால் சமுத்திர மதன காலத்தில் அமிர்தத்தை கடைய கயராக பயன்பட்டு அந்த தேவர்களின் காரியத்தில் உதவிக்கு பிரதியாகத்தான் பகவான் இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் சின்னசேஷ வாகனமாக கொண்டாராம். ஏனெனில் பகவானுக்கு எப்போதுமே சந்தோஷமே அவருக்கு கைங்கரியம் பண்ணுவதை விட பாகவதோத்தவர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் உசத்தியாக நினைப்பது. அந்த வகையில் புண்ணியம் செய்துவிட்டது இந்த வாசுகி எனும் சர்ப்பம். தேவர்களும் அசுரர்களும் இந்த வாசுகியை கயிறாக்கி கடைந்ததை ஆழ்வார் கூறுகிறார் பெரிய திருமொழியில். நீள்நாகம் சுற்றி நடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்து அமுதம் கொண்டு வந்த பெம்மானை பூணார மார்வனை புள்ளூரும் பொன்மலையை காணாதார் கண் என்றும் கண்ணல்ல கண்டோமே என்று எத்தனை அழகாக பாடி विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ